இது வந்து பன்னீர் ரோஜா செடி. இப்போ தான் மழை வந்து தளிர் வருது பாருங்கள் ரெட் கலரில். இந்த பன்னீர் ரோஜா செடிக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து டிஏபி போட்டிருக்கேன். அதாவது ஆர்கானிக் டிஏபி தான் நான் போட்டிருக்கேன். கெமிக்கல் சப்போஸ் யூஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஆர்கானிக்காக போகிறேன், அதனால் இதுவே தான் போட்டிருக்கேன். அப்படி சப்போஸ் கெமிக்கல் போட்டு நீங்கள் சப்போஸ் ரோஸ் பவுடரெலாம் போடணுன்னா நீங்கள் தனியாக ஒரு தொட்டி வச்சு அது தனியாக வளர்த்துக்குங்க. நான் வந்து இதில் வந்து ஆர்கானிக்காக தான் போட்டிருக்கேன், ரோஸ் பவுடரெலாம் போடல. ரோஸ் பவுடர் கூட வாங்கினா கூட நீங்கள் அதுக்குள்ளேயும் கொஞ்சம், அதாவது இயற்கையும் இருக்குது ரசாயனமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதில் நம்ம வந்து கொஞ்சம் போல் இருக்குது கெமிக்கல்னு சொல்கிறாங்க ரோஸ் பவுடர்லாம். நான் வந்து இந்த செடிக்கு வந்து ரோஸ் பவுடர் அதிகமாகிடுச்சுன்னா ஸ்கேல் வரும், அதுக்காக நான் அது இப்போ இந்த செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணல. பன்னீர் ரோஜா செடிக்கு இதுக்கு வந்து நான் வந்து பாருங்கள் கொஞ்சமாக வந்து ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு, இந்த கறித்தூள் அதெல்லாம் போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் போட்டுட்டேன் நான், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது போல் கறித்தூள், சாம்பல் அது போல் இந்த கொஞ்சமாக செடிக்கு போடணும். நீங்கள் நல்லா வளரும். இந்த செடி இருந்தாலும் ரோஜா செடிக்கு நீங்கள் வந்து கறித்தூள், சாம்பல், ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு அதெல்லாம் இதில் எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன் நான். இதில் நான் போட்டுட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு. இது போல் நீங்கள் வந்து கறித்தூள் போடும்போது ரொம்ப நல்லது செடிக்கு. நம்ம போடுற எருவெல்லாம் வந்து செடி ஏற்றுக்கும். செடிக்கு ரோஸ் செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கும் எருவு. நம்ம வந்து கறித்தூளெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஏதாவது காஞ்சி போன செடிங்க அது போலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொளுத்திட்டு கூட கறியாக்கி நீங்கள் செடிங்களுக்கு போடலாம். மேல் மண்ணில் கூட போடலாம். அதாவது 1 இன்ச் அளவுக்கு போட்டு வச்சுட்டு மண் மேலே போயிட்டு வச்சுட்டிங்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கிட்டு இது போல் சைடில் நீங்கள் உள்ளே போட்டுட்டு கறித்தூளெல்லாம் போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரோஜா செடி நல்லா தழுத்து வரும். இப்போ நல்லா தளிர் வருது, மழையில் வச்சுருக்கிறேன். இந்த ரோஜா செடியெல்லாம் சரியாக பார்க்காததுனால கீழே மழையில் கூட இல்லை, வெயிலும் இல்லை, மழையில் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாத இடத்துல இருந்தது. இந்த செடியெல்லாம் நிழல்லே இருந்தது. அதுக்குன்னு நிழல்லே வச்சா செடி வளராது, வெயிலும் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பெங்களூர் ரோஸு. நல்லா நிறைய பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளுக்கு இதே போல் பூ பூக்கும், கரெக்டாக நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தா. இது வந்து ஒயிட் ரோஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அடர்வான, அதாவது அதிகமாக பெட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து எடுக்கும்போதே இது போல் நீங்கள் பூச்செடி எடுத்திங்கன்னா இதே போல் நிறைய பெட்டல்ஸோட பெரிய செடி ஆகும்போது வரும். கொஞ்சம் போல் எரு போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து பெரிய பூ பூக்கணும் ரோஜா செடியிலன்னா மண்புழு எருவெல்லாம் நல்லா, அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. மண்புழு எருவு வாங்க முடியலன்னா நீங்கள் வந்து மாட்டு சாணம் வந்து விரட்டி, இல்லை மாட்டு சாணமே காஞ்சிது அது போலலாம் கிடச்சிதுன்னா அதோடு நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வந்து நல்லா கலந்துட்டு கூட சாயலுக்குள்ளே போடலாம். ஏற்கனவே சின்ன தொட்டிக்கெல்லாம் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது போல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நல்லா தளிர் வந்து பூ பூக்கும். இப்போ பன்னீர் ரோஸ்க்கு தான் நான் இப்போ பராமரிச்சுன்னு இருக்கேன். நல்லா வரும். இப்போ இனிமேல் தான் மொட்டு வைக்கும். இது வந்து கத்தாழை செடி, ஆலுவீரா சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன கப்பில் கூட நம்ம வளர்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இது இருக்கணும் நம்மளுக்கு பூச்செடியெல்லாம் வளர்க்கும் போது. கொஞ்சம் மேல் பாகத்துலலாம் கட்டிங், அதாவது கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நம்ம சாயிலுக்கு மேலே போட்டு வைக்கணும். அதாவது ரூட்டிங் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும் பிளான்ட்டுக்கு, ரோஸ் பிளான்ட்டுக்கு. இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.